நைட்டே வந்து ராகி தோசைக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். மிக்சியில் தான் அரைச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில் பார்த்துருந்தேன், நல்லா புளிச்சு வந்துருந்தது. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால காலையில் எழுந்துச்சி வீடு பெருக்கி மாப்பெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஆனால் நம்ம யூடியூப் பார்த்து செஞ்சாலும் ஒரு சில டிஷ் வந்து தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வெங்காய சட்னி எனக்கு ரொம்ப நான் வந்து அடிக்ட்டுன்னே சொல்லலாம். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வரமல்லி 1 ஸ்பூனும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இன்றைக்கி 2 தான் வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் மிளகா வந்து ரொம்ப காரம். அது கூட கொஞ்சம் புளி, கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். லாஸ்ட்டாக கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அர்ஜுன் ஸ்கூலுக்கு வந்து கொய்யாப்பழமும் பனானாவும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். நான் என்ன கொடுத்து விட்டாலும் டிஃபன் பாக்ஸில் வந்து ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வரும். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்து விட்டால் போதும், அவனுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டு தான் வருவான். இன்றைக்கி லன்ச் வேலை கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் திருச்சி போகிறாங்க. நானும் அர்ஜுன் மட்டும்தான். ஸோ தயிர் சாதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலான் இருக்கிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு சாம்பிராணி காமிச்சிட்டேன். நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு கண்டிப்பாக சாம்பிராணி காமிச்சிடுவேன். அன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கும்.